பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவாய். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உமதாய் மாற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவாய். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உமதாய் மாற்றிடுவாய். கொடுப்பதிலும் இழப்பதிலும், கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோம், நிறைவாய் பெறுகின்றோம். பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவாய். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உமதாய் மாற்றிடுவாய். தாயும் தந்தையும் நீர் தந்தது, மனிதமும் மாண்பும் நீர் தந்தது, உயிரும் உறவும் நீர் தந்தது, வழியும் வாழ்வும் நீர் தந்தது. எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீர் தந்த தானம். எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீர் தந்த தானம். நீர் தந்ததை உம் பாதத்தில் காணிக்கையாக்குகிறேன், காணிக்கையாக்குகிறேன். பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவாய். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உமதாய் மாற்றிடுவாய். அறிவும் ஞானமும் நீர் தந்தது, அமைதியும் ஆற்றலும் நீர் தந்தது, வரங்கள் ஏழும் நீர் தந்தது, ஆவியின் கனிகள் நீர் தந்தது. எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீர் தந்த தானம். எனதென்று யாதொன்றுமில்லை, எல்லாமே நீர் தந்த தானம். நீர் தந்ததை உம் பாதத்தில் காணிக்கையாக்குகிறேன், காணிக்கையாக்குகிறேன். பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவாய். என்னுடல் ஆன்மா அனைத்தையுமே உமதாய் காலை வேளை சிலுவை தியான வேலைக்காக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே மகிமை உண்டாவதாக. அதனால் கூட நம்ம சிலுவை தியான பகுதியில் என்ன வசனம் பார்க்க போகிறோம்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். இது யாரை பற்றி சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்படுது. 12ஆம் அதிகாரத்தில் கூட 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே உடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். அதனால் நாம என்ன செய்யணுமா? அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்கிறது. பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணுமா? அவரை நினச்சிக்கணுமா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. சிலுவை மரணம் ஒரு கஷ்டமான ஒரு மரணம், ஆனால் அவர் அதை சகிச்சாராம். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிச்சாராம். ஏன் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சல் விட்டிருக்க போகிறோம். அப்புறம்
அத்தனை மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அவர் நினைச்சது எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இசை 53ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி வரும். அப்படின்னா அவர் என்ன செய்யறனா, அவமானம் இருக்குது, சிலுவை இருக்குது, பாடுகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதனால் அவர் அது எல்லாத்தையும் பொறுமையோடு சகித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வரும், கலக்கங்கள் வரும், சோர்வுகள் வரும். அப்போல்லாம் என்ன செய்கிறோம்னா பயந்துட்டு நம்ம என்ன செய்யணும், உடனே அதை சகிக்க முடியாமல், அதை பொறுமையோடு சகிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதை இயேசு கிறிஸ்துவை நினச்சிக்கிங்க. அவர் இளைப்புள்ளவர்களாக இவங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரே நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அவரே நினச்சிக்கோங்க. நீங்கள் இன்னும் என்ன செய்யலை, எதிர்த்து போராடலை. இந்த போராட்டம் ஒரு போராட்டம் இல்லை. நீங்கள் அவருக்காக அவர் சிலுவையை சகித்த மாதிரி நீங்களும் சிலுவையை சகித்து என்ன செய்யுங்க, பொறுமையோடு இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் அவர் நமக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். அப்படி ஓடும்பொழுது நம்ம யார் நினச்சிக்கணுமா, இயேசு கிறிஸ்துவை நினச்சிக்கணுமா. சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புத்தி சொல்லுதாரு. நாமும் அவரை போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நினைத்து கொண்டு அவமானத்தை நாமல் சிலுவையை சகிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நமக்கு சிலுவையை பொறுமையோடு சகிக்கும் போது நமக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு வச்சிருக்கிறாரு. தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற கிருபையை கொடுத்தாரு. நாமும் கூட அந்த மாதிரியான காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்மை தாழ்த்தி ஆண்டோடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்போ எனக்கு ஞானம் தாங்க, இந்த உலகத்தில் கஷ்டங்களை பொறுமையோடு சகிக்க பலன் தாங்க, இப்படி நாமத்துக்கு மேன்மையாக என்னை எடுத்து பயன்படுத்துங்க. உமக்கென்று நான் ஊழியம் செய்யும்போது வரக்கூடிய அவமானங்களை சகிக்க எனக்கு பொறுமையை தாங்க, எனக்கு வேண்டிய வல்லமையை தாங்க, ஆவியின் வல்லமையை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார். நம்மையும் அவரை போல மாற்றுவார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாதத்தில் வீட்டிருக்கிற இயேசுவையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அவரையே கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாமும் அவரை நோக்கி பார்த்து அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வோம். பொறுமையோடு பாடுகளை சகிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அதுக்கு தேவையான பலனை அவர் தருவார். சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ள முடியாத போக்கே உண்டாக்குவார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருக்கு நேராக கடந்து செல்வோமா. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளை, அவமானத்தை, சிலுவை சகித்ததை நினைத்து நாங்களும் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட இந்த மாதிரியான விரோதங்களை சகித்து உங்களையே நினச்சிக்கல. எங்களுக்கு ஞானம் தாங்கப்பா. எங்களை நீங்கள் பாதுகாத்து கொண்டு